கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை உபாகமம் 31 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் இந்த நாளை நாம் துவங்கி இருக்கிறோம். நாம் போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லி ஜெபித்திருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி இந்த நாளை நாம் ஜெபித்து நம்முடைய காரியங்களை செய்கிறதற்காக நாம் ஆயத்தப்பட்டு புறப்பட இருக்கிறோம். தேவன் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அவருடைய சமூகத்தில் நான் இந்த காரியமாக இந்த நாளில் போகிறேன், இந்த காரியத்தை செய்யும்படியாக நான் இந்த நாளில் போகிறேன், இதற்காக நான் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையிலேயே சொல்லி ஜெபித்திருக்கிறதுனாலே இங்கே வேதம் சொல்லுகிறபடி அவர் உன்னோடு இருப்பார். அவர் உங்களோடு இருந்து நீங்கள் போகிற வழியெல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதலுக்கு கட்டளையிட்டு உங்களை கிருபையாய் நடத்தி கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கொடுத்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடன்னு சொன்ன தேவன். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது இதுவே வழி என்று சொல்லி என்ன காரியத்தை செய்கிறதுக்காக போகிறீர்களோ, எதற்காக நீங்கள் பிரயாணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் எலியேசரை நேர்வழியாய் நடத்தின தேவன் உங்களையும் நேர்வழியாய் நடத்தி அந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இந்த நாளை துவக்குங்கள். பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார், உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வழியெல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதரை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை இந்த நாளில் ஜெயமாக நடத்தி நீங்கள் போகிற காரியம் வாய்க்கும்படியாக செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார், ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் செல்லுகிற தெய்வமாக இருப்பதற்காய் சோத்திரிக்கிறோம். எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறதுக்காக சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய காரியம் எல்லாவற்றிலும் அதை செய்து முடிக்கிற வரை நீர் கர்த்தாவே எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தின்படி நாங்கள் துவங்குகிறோம். எனவே எங்களுக்கு கலக்கமும் கிடையாது, பயமும் கிடையாது. கர்த்தராகிய தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளை விசுவாசத்தோடு நாங்கள் துவக்குறோம்ப்பா. எங்கள் தகப்பனாகிய தேவனே, நீர் எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை நீர் செய்வித்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யோசேப்பை குறித்து கேள்விப்படும்போது யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வித்தார் என்று சொல்லி எங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கப்பா. அதுபோல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் நீர் எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களுக்காய் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தை தொழுது சோத்தரித்து உங்களுடைய வார்த்தையை நம்பி இந்த காலவெளியிலே உங்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டு சொல்கிற காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும். உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு துதிக்க முடியாய் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வத்தில் கர்த்தாவே நீர் அவர்களை விட்டு விலகுமில்லை, இவருடைய கைவிடமில்லை என்று சொல்லி அவர்கள் கர்த்தா உணர்ந்து கொள்ள முடியாது நடத்தியர்களை கர்த்தாவே பயப்படாதபடி கலங்காதபடி அவர்கள் போய் வந்து துதிக்க நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே அவளோடு இருந்து ஆசீர்வத்திலும் தகப்பனே, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்விப்பேன் சொன்னீரே, அந்த வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் நடத்தி ஆசீர்வத்திலும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் இந்த நாளில் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் எங்களை நடத்துவார். நீங்கள் கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். உங்களுக்கு அவர் துணையாக இருந்து அவர் முன்பாக சென்று உங்களோடு இருந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.